இடும்பன், வீரபாகு இவங்க 2 பேரை கூட குலதெய்வமா கும்பிடுறவங்க இருக்காங்க. இவங்க குலதெய்வம் தான். வீரபாகுங்கிறது சேனை தலைவர் சமுதாயம். சேனைக்கு தலைவராக இருந்தவர். முருகனுடைய சேனைக்கு அவங்க தலைவராக இருந்தவர். அந்த சேனைக்கு கீழே வழி வழியாக அவங்களுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க. அவங்க இன்றைக்கி அந்த பேர்லேயே சேனை தலைவர் சமுதாயம்னு ஒரு சமுதாயமாகவே வந்துட்டாங்க. அவங்களுக்கு வேலைகள் என்னென்னா, இயற்கை தாவரங்கள் உற்பத்தி பண்ணுறல், கோவில்களுக்கு உண்டான விஷயங்கள், இயற்கை தாவரங்கள், பூக்களோ இல்லை அதுக்கு தேவையான பூம்பயிர்கள், வெத்தலை, இந்த மாதிரி நவதானியங்களை எல்லாம் சேகரித்து கொடுக்கக்கூடியவர். அவங்க பேர்லேயே இன்றைக்கி அந்த வீரபாகு சேனை, வீரபாகுங்கிறது அந்த சேனைக்கு தளபதியாக இருந்தார். முருகனுடைய தளபதி, அதாவது அசுரனை அழிக்க போகும்போது சேனைக்கு தளபதியாக இருந்தார். அந்த பின்வழி வந்த படை வழி வந்த மக்கள் பூரா அவர் பேரை சொல்லி அதவே தன்னுடைய குரூப்புக்கு சூட்டப்பட்டு இன்றைக்கி அவங்க ஒரு சமுதாயமாகவே ஆயிட்டாங்க. அவங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் பல பகுதியில், மதுரை, திருநெல்வேலி மாவட்டத்தில் நிறையா இருக்கிறாங்க.